ஓகே. நான் வந்து இப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தர் காலம் இவர்கிட்ட தான் அலங்காரம் செய்கிறது. இப்ப இவர்கிட்ட இன்னைக்கு வந்திருக்கேன். இவர் இவ்வளவு காலம் என்கிட்ட கேட்டுக்கொண்டிருந்தாரு, நான் இப்ப செய்கிற இந்த இயற்கை தேனை வந்து பார்க்கணும், கேட்கணும், சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லி. இப்ப நான் இன்னைக்கு டைம் இருந்தனால வந்தேன்னா அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். இப்ப உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா அதை பத்தி கேளுங்க. இது நல்ல அருமையான இது தான் நீங்க செய்யறீங்க. இது யாருமே செய்ய இல்லாத ஒன்று. நீங்க இங்கே படிச்சு இதெல்லாம் இது பண்ணி நீங்க செய்யறீங்க. உண்மையில நல்ல விஷயம் உண்டு. இது எப்படி ரவினா, இது நீங்க இங்க உங்களுக்கு ஒரு கார்டன் மாதிரி வச்சு எப்படி இதுல எனக்கு ஆர்வம் வந்துன்னு சொன்னா, இப்ப இந்த பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, எனக்கு ஒரு ஹாபி தேவை. பொதுவா வந்து இதை பெருஃபிளிக், அதாவது நான் தொழில் ரீதியா செய்யல. என்ன தொழில் வந்து சமைக்கிறது. நான் ஒரு குக். இப்ப 36 வருஷமா செய்யறேன் நான். இது வந்து இப்ப எனக்கு ஒரு ஹாபி தேவை, இதை ஆரம்பிச்சேன். அப்ப இங்க வந்து சுவிஸ்ல சாதாரண செய்ய இயலாது. அப்ப நான் வந்து இதுக்கான கோர்ஸ் செய்யணும். அப்ப நான் 2 வருஷம் இதுக்கான படிச்சேன். எனக்கு இதுக்கு டிப்ளமோ கிடைச்சது. இப்ப எனக்கு தனியான ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கு சுவிஸ்ல. ஆபீஸ்ல தான் நான் செய்யறேன். நான் வந்து ஆர்லசாயம் ஃபெரைன்ல இருக்கிறேன். எங்களோட ஃபெரைன்ல வந்து பாசல்லேண்ட்ல டோட்டலா 500 பேர். எங்களோட ஃபெரைன்ல மட்டும் 246 பேர் இருக்காங்க. இப்ப நான் இது 3வது வருஷமா செஞ்சு கொண்டிருக்கிறேன். இது வரைக்கும் எங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. நான் வந்து பாசல், அதாவது ஃபுட்பால் கிரவுண்ட் உள்ளுக்கு தான் இதை வச்சிருக்கிறேன். ஒரு தோட்டம் எடுத்து அந்த தோட்டம் வந்து நான் கேள்விப்பட்டாலும் 70 வருஷமா இருக்கான். இப்ப லாஸ்ட் 3 வருஷமா நான் எடுத்து செய்யறேன். இப்ப இந்த தேன் வந்து நான் வருஷத்துல ஒருக்காத்தான் நான் இது வந்து ஹார்வெஸ்ட் செய்யறேன், அறுவடை செய்யறேன். 2 தடவை செய்யறதுக்கு எனக்கு டைம் காணாது. அப்ப ஒரு தடவையா எடுத்து நாங்க இது வரைக்கும் நல்ல பேர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களோட விளம்பரம் நான் உங்களோட பேஸ்புக்ல நான் பார்த்திருக்கேன், நான் நிறைய பார்த்திருக்கேன். அதனால தான் நான் உங்களை சரி ஓகே இது சுவிஸ்லயே நான் தான் முதலாவது ஒரு தமிழாக்கள். தமிழாக்களுக்கு வந்து இத பத்தி சரியா தெரியாது. அப்ப விக்கிறதும் கஷ்டம். எனக்கு வந்து கஸ்டமர் குறைவு. ஆனா எங்களுக்கு நிறைய தேன் கிடைச்சது. நாங்க கிட்டத்தட்ட 500 கிலோ எடுத்தனாங்க போன வருஷம்லாம். அப்ப நாங்க வந்து கொடுக்க சுவிஸ்காரங்க வந்து அவங்களுக்கு இதை பத்தி தெரியும். அதாவது நாங்க வசிக்கிற இடத்துல ரெஜினோல் இதுக்குள்ள உள்ள தேனை நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பொதுவாக இப்ப ஒரு ஒவ்வாமை அலர்ஜி வருது தானே. இப்ப ஏப்ரல் மாதத்துல அந்த பூ சம்பந்தமா மகரந்த பிரச்சனைகள் வரக்கூட அலர்ஜி வரும். அந்த அலர்ஜிக்குள்ள நீங்க இந்த தேனை வந்து இந்த ஏரியால வளர்றது, அதாவது 30 கிலோமீட்டருக்குள்ள உள்ள தேனை நீங்க சாப்பிடக்கூட அந்த அலர்ஜி இல்லாம. அப்ப அது வந்து நான் நானே நம்பல. அப்ப எனக்கு இருந்துச்சு அலர்ஜி. ஃபுருலிங் வந்தா நான் சோப்பு கானோட தான் இருக்கேன். ஆனா இப்ப எனக்கு அது இல்லாம போயிடுச்சு இது செய்ய தொடரும். இப்ப நாங்க வந்து இதை விற்கக்கூடிய வந்து நான் இப்போ பொதுவாக கொடுக்குறது. இப்போ ஒரு சில தமிழாக்கள் வாங்கிட்டு இது வந்து காசு கூடன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மைதான். இப்போ மார்க்கெட்டுக்கு போனால் இப்போ கோப்போ மீக்ரோல போயிட்டு வாங்கக்குள்ள வந்து அங்கே வந்து நீங்கள் 3 ரூபாய்க்கும் 1/2 கிலோ வாங்கலாம். ஆனால் அது இம்போர்ட்டட் சைனா அங்கிட்டு வருது. அது வந்து 60% 70% அந்த தேன் ஃபேவரை போட்டு சேர்க்க முறையில செய்யறது. இது வந்து எல்லாமே அது வந்து இப்படி இருக்காது. இப்ப இது பாருங்க, இப்ப இது வந்து நான் வந்து இது 2 ஒன்று தான். இது வந்து நான் குளிர்ல வச்சிருந்தேன். கார்ல இருந்தோன்னு குளிருக்கு இப்படி கட்டி ஆயிடும். ஒரிஜினல் கட்டி ஆகும். அதாவது நான் இப்ப இது வந்து உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு இது திரவத்தன்மையில புளிச்சிக்க வேணும்னு சொன்னா ஒரு 40 கிராம் வார்ம தண்ணியில நீங்க வச்சீங்கன்னா வாசல் பார்க்க வச்சீங்கன்னா நார்மலா வந்துடும். ஆனா தேனை வந்து கொதிக்க வைக்க கூடாது. தேனை வந்து கொதிக்க வைக்க கூடாது. ஆனா இலக வைக்கலாம். ஆனா கூடுதலா இப்படியும் சாப்பிடுறவங்க இதுதான் நார்மல். இது எங்கட வந்து இது வந்து ஒவ்வொரு காலம் நாங்க எடுக்க அறுவடை செய்யறதுக்கு முதல்ல வந்து தேனை நாங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நாங்க எங்கிட்ட ஒரு கிளைய தோன்றிருக்கு, அதுல எடுத்து அதுல எந்த அளவுக்கு இதுல வாசல் காலத்திட்டு இருப்பாங்க. இங்க வந்து ஒபிஷியலா வந்து 18, 19க்கு கூட கூடாது. அப்ப எங்கட வந்து இந்த முறை 16.5 இருந்தது. அது வந்து நல்ல குவாலிட்டி. 20க்கு மேல போனா தண்ணி தன்மை கூடிடும். அப்ப இது தேனே தண்ணி தான், தண்ணி இல்லாம தேனி இல்லை. ஆனா அது வந்து 15, 16 இருக்கக்குள்ள வந்து இன்னும் நல்லது. எங்க 20க்கு மேல தண்ணி இருந்தாக்க நாங்க பொட்டில் அடைக்க கூடாது.
இப்ப நாங்க போன முறையில எங்களுக்கு உங்களோட ஃபுல் இதெல்லாம் உங்களோட டெலிபோன் நம்பர் இல்ல சகலதும் இதுல போடுவோம். எங்களோட நம்பர், நாங்க எங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் போடுவோம். இப்ப நீங்க போய் சாப்பிட்டு ஏதாவது பிரச்சனை சொன்னா நீங்க கான்டாக்ட் கண்டிப்பா உங்களுக்கு. ஓகே. இது வந்து எனக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அப்படி. இப்ப எங்களுக்கு வந்து நான் உங்கள்ட்ட கேட்ட நம்பர். இப்ப எங்களுக்கு வந்து இது வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு புத்தகம் கொண்டு வரும். பீன் அண்ட் புங் சேகான்னு சொல்லி சுவிஸ்ல அவங்க ஒரு கலண்டர் ஒன்று அனுப்புவாங்க. அதுல வந்து இந்த வருஷம் நாங்க இது எவ்வளவு விற்கலாம் அப்படின்ட்டு ஒரு விலை கொடுப்பாங்க. அதாவது பியோன்னு சொல்றது. பியோ சொன்னா இதுக்கு வந்து பியோ விண்டர்ல சாப்பாடு கொடுக்க பியோ சுகர் கொடுப்போம். ஏன்னா விண்டர்ல சாப்பாடுலாம் இறந்துரும். விண்டர்ல பெயினி வந்து நாங்க சாப்பாடு அது கொடுக்கணும். கொடுத்தாதான் அது உயிரோட இருக்கும். இல்லாட்டியே இறந்துரும். இல்லாட்டியே ஏப்ரல் மாதம் வரக்குள்ள தேனி ஒன்றும் இருக்காது. அப்ப நாங்க கட்டாயம் விண்டர்ல பாதுகாக்கணும், மருந்துகள் கொடுக்கணும். அவங்க வந்து ஒரு பிரைஸ் தருவாங்க விற்கிறதுக்கு. இப்ப நான் வந்து இந்த இது வந்து குறைஞ்சது ஒரு கிலோ 30 ரூபாய்க்கு விற்கும். இப்ப நான் எங்களோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் நான் வந்து 14 ரூபா 13 ரூபாய்க்கு தான் நான் கொடுக்குறது. ஆனா உண்மையில வந்து நம்ம 15 பிராங்க் குறைஞ்சு விற்க கூடாது. அரை கிலோ அதாவது 30 பிராங்க் தான் ஒரு கிலோ விற்கும். சொன்னா இப்ப நீங்க வாங்கி போறீங்க, வேற ஒரு இம்கர் ஒருத்தர் தேனி வளர்க்குறவர் பார்த்தாருன்னா ரவி இவ்வளவு குறைச்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இதுல எங்களை அந்த பெரணிக்கா அறிவிப்பாரு. அப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். சுவிஸ் அதாவது நாங்க சுவைச கோணிக்கு நடிச்சிருக்கோம். சுவைச கோணிக்கு எப்பயுமே குவாலிட்டி தான் பயமில்லாம வாங்கி சாப்பிடலாம். இங்க வந்து கண்ட்ரோல் எனக்கு தெரியாம எங்களை இதை எவ்வளவு பேர் கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. கட்டாயம் நிச்சயமா நடக்குது. ஏன்னா இது லேபர் ஸ்மிச்சில் சாப்பாடு சம்பந்தப்பட்டது ஏமாத்தி விற்கலாம். ஆனா தெரிஞ்சவங்க இப்ப எங்க கிட்ட எல்லாம் நாங்க 15 ரூபாய்க்கு கொடுத்தாலே அவங்க இன்னும் 2 ரூபா கூட கொடுத்தா இங்கே தேக்கல் வாங்குவாங்க. ஏன்னா இத தேனியும் பாதுகாக்கணும், இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இது கட்டாயம் இந்த வேர்ல்டுக்கு தேவையான ஒரு விஷயம் தானே. அப்ப எங்களுக்கு சிலர் வந்து கூட காசு கொடுத்தா வாங்குவாங்க. அப்ப எனக்கு ரவினா நீங்க 2 எனக்கு தாங்க. ஓகே, நீங்க நீங்க சொல்லுங்க. நாங்க இப்ப சுவிஸ்ல வந்து இந்த அல்ஸ்வீட்ல எல்லாம் எங்க கிட்ட இதுல 100 கிளாஸ் வாங்கினாங்க. நாங்க வடிவா பேக் பண்ணி ஒரு அன்கிளாஸும் கொடுத்தோம் போன வருஷம். அப்ப ஒரு பேர்ன்ல ஒரு தமிழாக்கள் ஒரு கல்யாணத்துக்கு வாங்கினாங்க, 80 பொருட்கள் வாங்கினாங்க. அப்ப இங்கேயே பிறந்து வளர்ந்து போயிட்டேன். அப்ப இதுல வந்து கேட்டோம். அப்ப நாங்க எல்லாம் வடிவா பேக் பண்ணி கொடுத்தோம். அப்ப அது வந்து வாரவங்களுக்கு ஒரு பிரசண்டா கொடுத்தோம். நல்ல பிரசண்டா கொடுத்தோம். பாப்போம், நாங்க இப்ப ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். நல்ல வைக்கிற அப்படியே செஞ்சு கொடுப்போம். பார்ப்போம். உங்களோட ஆதரவை எப்பவுமே வழங்கணும். அதுவும் எங்களோட தமிழாளரால் இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாராலையும் நல்ல ஒரு பொழுதுபோக்கு செய்யலாம். கண்டிப்பா உங்களுக்கு என்ன சில டவுட்கள் இருந்தா கூட ரவி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, நன்றி, வணக்கம், வாழ்க்கை வளமுடன்.